அன்பு சொந்தங்களே, நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து அன்பு நெஞ்சங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தவம் நீயடி எனக்கு பாகம் ஒன்று. செவ்வானம் வானத்தையும் கருமேகத்தையும் இதுவரை ஒப்புமை கூறாத கவிஞன் உலகில் இல்லை. இன்றும் கூட சிதறி கிடக்கும் அந்த சிவப்பையும் வெளுப்பையும் பார்க்கும்போது கம்யூனிசத்தை வலியுறுத்திய சோவியத் ரஷ்யா உடைந்து போய் கிடப்பது போல் தெரிகிறது. இன்னொரு பார்வையில் உற்று பார்த்தால் ஆக்ரோஷ போரில் செங்குருதி சிந்தி வீழ்ந்து கிடக்கும் வீரனைப் போல் சிவப்பும் வெளுப்பும் கலந்து சிறிதும் பெரிதுமாக அப்படியே கொட்டி கிடந்தது மேகக்கட்டம். ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்ற முதுமொழிக்கு உதாரணம் வேண்டுமென்றால் நம் தலைக்கு மேலே நிமிர்ந்து பார்த்தாலே போதும். பல வண்ணங்களில் சிதறி கிடக்கும் மேகக்கூட்டங்கள் ஒன்றாக திரண்டால்தான் மழை மாறி பெய்யும், மண் செழிக்கும், மக்கள் வளம் பெறுவர். மேகமானாலும் சிதறி போனால் வாழ வழியில்லை, மனிதனானாலும். 1000 பார்வைகள் கொண்டு ஆகாயத்தை பார்த்தாலும் அவை அத்தனைக்கும் அர்த்தம் உண்டு. விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவகாசி பிழைக்க வழியின்றி 5000த்திற்கும் 10,000த்துக்கும் பிள்ளைகளை விற்று பிழைப்பு நடத்தும் மக்கள். ஏழைகளின் உழைப்பை பயன்படுத்தி கோடீஸ்வரர்களாகும் கொள்ளைக்காரர்கள் நிறைந்த சிவகாசிதான் குட்டி சப்பானா. நாட்டின் பண வருவாயில் முக்கிய பங்கு வகிக்கும் இங்கே மக்களின் அடிப்படை தேவைகள் கூட நிறைவேறாத ஊர். பணம் கொட்டும் தொழில் பட்டாசு தயாரிப்பு தான் என்று நம்பி நமது பரம்பரை தொழிலான விவசாயத்தையே மறந்துவிட்ட மக்கள். பட்டாசு தொழிற்சாலைகளை நம்பியே வாழ்வை நடத்துவோர் பாதி பேர் என்றால், பணத்துக்கு ஆசைப்பட்டு லைசன்ஸ் இன்றி போதிய பாதுகாப்பும் இன்றி பட்டாசை குடிசை தொழிலாக செய்து வாழ்வை இருட்டாக்கி கொண்டவர்களும் உண்டு. 2 ஏக்கர் நிலத்தில் மூளைக்கொன்றாக 4 அறைகள் கட்டி பட்டாசுகளை தயாரிக்க ஆரம்பித்தால் அவன் தொழிலதிபர். இதற்கு லைசன்ஸ் விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமே வாங்கிக் கொள்ளலாம். 4 ஏக்கர் நிலத்தில் 8 அறைகளை நிறுவலாம். இதற்கு லைசன்ஸ் பெற சென்னை வர வேண்டும். இதேபோல் 8 ஏக்கர் நிலம் 16 அறைகளை கொண்ட தொழிற்சாலை என்றால் நாக்பூர் சென்று லைசன்ஸ் பெற வேண்டும். அறைகள் அதிகாரிகள் கூறும் அளவில்தான் இருக்க வேண்டும். இன்னும் இக்கட்டிடங்களுக்கு கதவு இருக்கக்கூடாது. கதவு இருந்தால் திறந்தே வைக்க வேண்டும். கட்டிடத்தை சுற்றிலும் நீர் தொட்டிகளும் தீயணைப்பு உபகரணங்களும் இருக்க வேண்டும். ஊழியர்களுக்கு கையுறை, முகக்கவசம், தனிநபர் ஆயுள் காப்பீடு, மாதம் 2 முறை மருத்துவ பரிசோதனைகள், சட்டப்படி குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது. இப்படி ஏராளமான கடுமையான விதிமுறைகள் இருந்தும் வருடத்திற்கு பல உயிர்களை காவு வாங்கும் பயங்கர விபத்துகள் நடப்பதை தவிர்க்க முடியவில்லை. காரணம், விதிமுறைகள் முதலாளிகளாலும் தொழிலாளர்களாலும் முறையாக கடைபிடிக்கப்படாமல் போவதுதான். ஒரு நிமிட அலட்சியம் பல உயிர்களை காவு கொண்டு புத்தி வராத பொதுஜனங்கள். ரெய்டுகள் நடந்த அரசாங்க அதிகாரிகளே அதைவிட மோசம். கொடுக்கப்படும் பணக்கட்டின் வாசனை முகந்து கொண்டு மூச்சு விடாமல் சென்றுவிடும் அவலம் உண்டு. 12 வயது சிறுவர்களுக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்து வீட்டுக்கே வந்து பணத்தை கொடுத்து பெற்றோரிடம் அடிமை சாசனத்தை கையெழுத்து வாங்கி கொண்டு அழைத்து செல்லும் முதலாளிகள் தான் இவர்களுக்கு தெய்வம். சில இடங்களில் முதலாளிகளுக்கு பதிலாக மேஸ்திரிகள், அதாவது இடைத்தரகர்கள் இந்த வேலையை செய்வதுண்டு. பணத்தை வாங்கிய தினத்திலிருந்து தவறாமல் பட்டாசு ஃபேக்டரிக்கு செல்ல வேண்டும். கொடுத்த பணம் தினமும் வேலை செய்து கழித்தவுடன் மீண்டும் முன்பை விட அதிகமான தொகை முன்பணமாக வழங்கப்படும். இப்படி குடும்பத்தின் நல்லது கெட்டதுகள் அத்தனைக்கும் தாராளமாக வழங்கப்படும் பணம் ஒரு கணிசமான தொகை வந்ததும் நிறுத்தப்படும். அதன்பின் பணம் வாங்கிய குடும்பத்தினர் அந்த ஃபேக்டரியிலிருந்து வெளிவரவே முடியாது. காலமெல்லாம் வேலை செய்து கடனை கழிக்க வேண்டும். பயந்து போய் இரவோடு இரவாக ஊரை விட்டு ஓடி வடநாடுகளில் முறுக்கு பிழிந்து பிழைத்து பிழைப்பு நடத்துபவர்களும் உண்டு. இது ஒரு தரப்பினர் என்றால், இன்னொரு பக்கம் எவருக்கும் அடிமையாக இல்லாமல் சொந்தமாக குடிசை தொழில் செய்பவர்களுக்கு நிறைய உண்டு. இவர்கள் தயாரிக்கும் பட்டாசுகளை பெரிய கம்பெனிகள் வந்து விலை கொடுத்து வாங்கி சென்று தங்களின் லேபிளை மட்டுமே ஒட்டி பெரிய கம்பெனியின் தயாரிப்பு என்று கூறி சந்தையில் விற்று பெரு லாபம் ஈட்டி வருகின்றன. அதாவது இந்த விற்பனையில் உள்ள பிரபலமான பிராண்ட் பட்டாசுகளின் லேபிள் மட்டுமே அந்த கம்பெனிக்கு சொந்தமானது. பொருள் குடிசை தொழிலாக கொண்டு தயாரிப்பவர்களிடமிருந்து பெறுபவையே ஆகும். இவற்றையெல்லாம் முறைப்படுத்தினால் மட்டுமே அந்த மாவட்டம் வளம் பெறும். கண்களை தாக்காமல் விழிகளுக்கு கையை குடையாக்கி கம்மாய் மதகை பார்த்து, ஏலே சுகன், மீன் பிடித்தது போதும் பொழுது போகுது, வீட்டுக்கு போகலாம் வாடா என்று உரக்க குரல் கொடுத்து அழைத்தாள். இன்னும் 2 மீன் கிடைத்தா ராத்திரி சூப்பரா குழம்பு வைக்கலாம் என்ற சுகனின் பெயர் சுகந்தன் தான். பெயர் நீளமாக இருக்கிறதே என்று மருகி குறுகி சுகன் என்று ஆகிவிட்டது. அவிழ்ந்த உடையை அவசரமாக முடிந்தவன் தூண்டில் முள்ளில் மண்புழுவை மாட்டி மாட்டி மீண்டும் நீருக்குள் வீசினான். மனதுக்குள் 1 2 என்று எண்ண ஆரம்பித்தான். 32 சொல்லும்போது தூண்டில் இருந்த மரக்கத்தை முழுக ஆரம்பித்தது.
அம்மே மீன் மாட்டிக்கிச்சு என்று துள்ளி குதித்தவாறு தூண்டிலை வெளியே இழுக்க வாய்க்குள் மாட்டிய முள்ளோடு துள்ளி குதித்தபடி வந்து விழுந்தது கெண்டை மீன் ஒன்று. மீன் துள்ளாமல் கையால் அழுத்தியபடி தூண்டில் முள்ளை வாகாக எடுத்துவிட்டு இடுப்பில் இருந்த பாலித்தீன் கவருக்குள் மீனை போட்டான். மீண்டும் தூண்டிலில் மண்புழுவை மாட்டி நீருக்குள் வீசிவிட்டு காத்திருந்தான். பக்கத்தில் இருந்த சிறுவர்களின் கோப பார்வை சுகனின் மீன்கள் இருந்த கவரில் பட்டது. இவனுக்கு மட்டும் எப்படிடா உடனே மீன் மாட்டுது என்ற ஒரு பொறாமைக்கார சிறுவனின் புலம்பலை கேட்டு சிரித்த சுகன், ஏன்னா நான் சுகந்தாண்டா என்ற கர்வமாக பதில் கூறினான். காய்ந்த துணிகளை மடித்து மூட்டையாக கட்டிக்கொண்டு வள்ளியம்மை மீண்டும் கைக்குடையின் கீழ் கம்மாவை பார்த்து, வகித்த பசிக்குதுடா தங்கம், சடுக்குன்னு வாயேண்டா என்று கெஞ்சுதலாக ஒரு குரல் கொடுக்க, அதற்கு மேல் சுகன் ஒரு நிமிடம் கூட தாமதிக்கவில்லை. இதோ வந்துட்டேமா என்றபடி தனது மீன்பிடி உபகரணங்களை எடுத்துக்கொண்டு தாயை நோக்கி ஓடி வந்தான். வள்ளியம்மை அன்பை தவிர வேறு எதுவும் அறியாதவள். பெண்களின் அழகு முகத்தில் இருந்தால் போதாது, அகத்தில்தான் இருக்க வேண்டும் என்று உதாரண பெண். கைலாசத்தை கல்யாணம் செய்து கொண்டு வடவெட்டி வந்த 5வது வருடத்திலேயே காசா நோய்க்கு கணவனை இழந்து கணவனை கைலாசத்துக்கு அனுப்பிவிட்டு வடவெட்டியிலேயே வாளாவெட்டியாக நின்று போனவள். அன்றிலிருந்து இவளுக்கு தனது மகனே உலகம். கம்பெனியில் கணவன் வாங்கியிருந்த கடனுக்கு இன்னும் உழைக்கிறாள். கடன் அடைந்தபாடு இல்லை. பற்றாக்குறைக்கு படிப்பு ஏறவில்லை என்று 8ஆம் வகுப்பிலே நின்று போன சுகனும் சில மாதங்களாக அவளுடன் பட்டாசு ஃபேக்டரிக்கு வேலைக்கு வருகிறான். கடனை கழிக்காமல் தினக்கூலியை கொடுத்து விடுவதால் கடன் சுமை கரையாமல் அப்படியே இருந்தது. தாயும் மகனும் பேசியபடி பொடிநடையாக நடந்து தங்களது அரண்மனைக்கு வந்தனர். சுற்றிலும் வேலி அடைக்கப்பட்ட சிமெண்ட் போடப்பட்ட சின்னஞ்சிறு வீடு, ஒரு சமையல் தடுப்பு, இருக்க ஒரு அறை, படுக்க ஒரு அறை என்று 2 அறைகள், புலக்கடை பக்கமாக சிறு தோட்டம், அதன் ஓரம் தென்னங்கீட்டால் மூடப்பட்ட குளியலறை. இவள்தான் இவர்களின் அரண்மனை. துணைகளை வைத்துவிட்டு இரவு உணவுக்கு அரிசியை ஊற வைத்தவள் மகன் பிடித்த மீன்களுடன் புலக்கடைக்கு போனாள். பின்னாலேயே ஓடிய சுகன் தாயின் கழுத்தை கட்டி கொண்டு முதுகில் தொற்றியபடி மீன் கழுவுவதை வேடிக்கை பார்த்தான் சிறுவன் சுகன். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.